ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقد ورد في الخبر عن سيد البشر أنه قال فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. விண்ணையும் விண்மீன்களையும் மண்ணையும் மனித வர்க்கத்தையும் படைத்த அல்லாஹ்விற்கே புகழனைத்தும் உரித்தானதாகும். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்மில் ஒவ்வொருவருக்கும் உடல் அமைப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். பார்ப்பதற்கு 2 கண்கள், கேட்பதற்கு 2 காதுகள், பேசுவதற்கு ஒரு நாவு, 2 உதடுகள், சிந்திப்பதற்கு மூளை, பிடிப்பதற்கு 2 கரங்கள், நடப்பதற்கு 2 கால்கள், இப்படி எண்ணற்ற பல உடல் உறுப்புகளோடு நம்மை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். படைக்கப்பட்டு இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளிலே மிக முக்கியமான உறுப்புகளிலே ஒன்று என்னவென்றால் மனிதனுடைய 2 கண்கள். 2 கண்களும் மிகவும் முக்கியமான உறுப்புகள். அல்லாஹ் தனது திருமறையிலே கேட்கின்றான், அலம் நஜ்அல் லஹு ஐனைன், அந்த மனிதனுக்கு 2 கண்களை நாம் கொடுக்கவில்லையா என்று. நாம் இந்த கண்ணை மிகவும் அதிகமாக பாதுகாக்கின்றோம். கண்ணுக்கு எந்த விதமான ஒரு பார்வை குறைபாடும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக எத்தனையோ விதமான சிகிச்சைகளை நாம் செய்கின்றோம். சொல்வார்கள், மனிதர்கள் அதிகமாக ஒன்றை பாதுகாக்க வேண்டும் என்றால் அதை கண்களை போன்று பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் கண்களை என்பது மிகவும் முக்கியமானது. இந்த கண்களை அல்லாஹ் எப்படி பாதுகாக்கின்றான்? கண்களுக்கு மேலால் இருக்கக்கூடிய மனிதனுடைய கண் இமைகள், அந்த இமைகள் ஒரு நிமிடத்திற்கு 15 முதல் 20 தடவை துடிக்கின்றது, இமைக்கின்றது. ஒரு மணி நேரத்திற்கு சுமார் 900 முறை என்ன செய்கின்றது? இந்த கண் இமைகள் இமைக்கின்றது. ஒரு நாளைக்கு 14,400 முதல் 21,600 தடவைகள் நாம் கண்ணை சிமிட்டுகின்றோம். ஏன் இந்த கண்ணை சிமிட்டணும் அப்படின்டா, காற்றில் இருக்கக்கூடிய தூசு நம்மளுடைய கண்ணில் படியாதவாறு அந்த தூசுகளை விரட்டுவதற்காக வேண்டித்தான் நாம் இந்த கண்களை இமைக்குமாறு அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருக்கின்றான். கண்ணுடைய புருவத்திலே இருக்கக்கூடிய அந்த முடி, அது விசிறியை போன்று காற்றிலே வரக்கூடிய அந்த தூசுகளை விரட்டுகின்றது. கண்ணை நாம் இமைக்கவில்லை என்றால் கண் அதிக சீக்கிரமாக பழுதடைந்துவிடும். அது மட்டுமல்லாமல் ஒரு கண்ணுக்கு ஒரு ஆபத்து ஏற்படுகின்றது என்றால் அதை முன்கூட்டியே அறிந்து நம்மளுடைய கண் இமைகள் நம்மளுடைய கண்ணை மூடி பாதுகாக்கின்றது. ஏதாவது ஒன்று வரக்கூடிய அறிகுறி தெரிஞ்சுன்னு சொன்னா கண்களை என்ன செய்யணும்? நம்ம அறியாமலே நாமளே மூடி விடுவோம். இந்த கண்களை பார்ப்பதற்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு இவைகளெல்லாம். கண்களை பற்றி, கண்களுடைய அருமை பெருமைகளை பற்றி, கண்களுடைய முக்கியத்துவத்தை பற்றி கண் இல்லாதவரிடத்திலே கேட்டு பாருங்கள், பார்வை இல்லாதவரிடத்திலே கேட்டு பாருங்கள். உலகத்திலே 43 மில்லியன் மக்கள்
பிறவியிலே கண் குருடாக படைக்கப்பட்டு இருக்கின்றார்கள். 43 மில்லியன்னா எவ்வளவு? 4,30,00,000 பேர். உலகத்தில் வாழக்கூடிய 800 கோடி மனிதர்களில் 4,30,00,000 பேர் பிறவியிலேயே கண் பார்வை இல்லாமல் பிளைண்டாக பிறந்து வாழ்ந்து கொண்டே இருப்பவர்கள். அவர்கிட்ட போய் கேட்டோம்னு சொன்னால் உங்களுக்கு உலகத்தில் எது கிடைச்சா சந்தோஷப்படுவீங்க அப்படின்னா, நமக்கு கண் இருந்தால் போதும், பார்வை இருந்தால் போதும் அப்படிம்பாங்க. நான் உலகத்தை பார்க்க வேண்டும், மனிதர்களை பார்க்க வேண்டும், தாய் தந்தையை பார்க்க வேண்டும், பிள்ளைகளை பார்க்க வேண்டும், கண் பார்வை மட்டும் எனக்கு கிடைச்சிச்சுன்னா போதும் அப்படிம்பாங்க. அந்த அளவிற்கு நாம் கண்களை பெற்று இருக்கின்றோம். கண்களுடைய அருமை நமக்கு தெரியவில்லை. கண் இல்லாதவரிடத்திலே கேட்டு பார்த்தால் தான் தெரியும். அல்லாஹ் தஆலா தனது ஹதீஸே குதுஸியிலே கூறுவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய அடியானை அவனுடைய எனக்கு பிரியமான 2 விஷயங்களை கொடுக்காமல் சோதித்து அதற்காக என்னுடைய அடியான் பொறுமையாக இருந்தால் அதற்கு பகரமாக நாளை மறுஉலகத்திலே அவனுக்கு சொர்க்கத்தை கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அல்லாஹ்வுக்கு பிரியமானது எதுன்னு சொன்னா உடல் உறுப்புகள்ல அவனுடைய கண்கள். கண்களை ஒரு ஆளுக்கு கொடுக்காம பிறவியிலேயே பார்வை இல்லாதவராக ஆக்கி அதனால் அவர் பொறுமையாக இருந்தாலும் சொன்னா அந்த கண் பார்வை பறிக்கப்பட்டதன் காரணமாக அவருக்கு நான் மறுஉலகத்திலே சுவனத்தை கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரிலே 5653வது ஹதீஸாக பதிவாகியிருக்கின்றது. மனிதனுடைய உடல் உறுப்புகள் அதிகமாக பாவம் இழைக்கக்கூடிய ஒரு உறுப்பு எதுவென்று சொன்னால் இந்த கண்ணு தான். கண்களின் மூலமாக பார்க்கின்ற அந்த பார்வையின் மூலமாகத்தான் மனிதனுடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் தீமையில திளைக்கின்றது. அதனால தான் இஸ்லாம் சொல்லுகின்றது அதிகமாக கண்களை மூடுங்கள். மூடுன்னு சொன்னா மூடிக்கிட்டே இருக்கிறது இல்லை, தவறானவைகளை பார்க்காமல் கண்களை தாழ்த்தி கொள்ளுங்கள். முஃமினான ஆண்களை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான், குல்லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம். முஃமினான ஆண்களுக்கு கூறுங்கள் அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும். பார்வை என்னைக்கு தாழ்த்துக்கிட்டாங்களோ வயஹ்ஃபது ஃபுரூஜஹும் அவருடைய விகசலத்தை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள். முஃமினான பெண்களை பார்த்தும் அல்லாஹ் தனது திருமறையிலே கூறுகிறான், வகுல்லில் முஃமினாத்தி யகுல்லுன மின் அப்சாரிஹின்ன வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன. முஃமினான பெண்களுக்கும் நீங்கள் கூறுங்கள் அவருடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும், அவர்களுடைய விகசலங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். விகசலத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய தீமை அந்த பார்வையின் மூலமாகத்தான் ஏற்படுகின்றது. பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் 6 வஸ்துக்களை பாதுகாப்பதாக என்னிடத்தில் உறுதி செய்து கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு நான் சுவனத்தை அவர்களுக்கு சுவனம் கிடைப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன். இந்த 6 விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்தகூ இதா ஹதஸ்தும், நீங்கள் பேசினால் நல்லதை பேசுங்கள், நீங்கள் உடன்படிக்கை செய்தால் அதை நிறைவேற்றுங்கள், நீங்கள் நம்பப்பட்டால் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்ளுங்கள், உங்களது விகசலங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய கண்களை மூடிக்கொள்ளுங்கள், தாழ்த்தி கொள்ளுங்கள், உங்களுடைய கைகளை தீயதை செய்வதை விட்டும் தடுத்துக் கொள்ளுங்கள். இந்த 6 விஷயத்தை நான் 6 விஷயத்திலே பேணுதலாக இருப்பேன் என்று ஒரு மனிதர் அறுதி பிரமாணம் செய்தால், உறுதி கொடுத்தால் அவருக்கு சொர்க்கத்தை கொண்டு நான் உறுதி கொடுக்கின்றேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். இந்த 6 விஷயத்தில் 5வது என்னது? பார்வையை தாழ்த்தி கொள்ளணும். பார்வையை தாழ்த்தி கொண்டோம் என்றால் அதிகமான தவறுகளில் இருந்து நாம் என்ன செய்யலாம்? பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளலாம். இந்த பார்வையில 2 விதமான பார்வை இருக்கு. ஒன்று புறப்பார்வை, மற்றொன்று அகப்பார்வை. புறப்பார்வைன்னு சொன்னா என்ன? நம்மளுடைய கண்கள் பார்க்கதா இல்லையா, அதான் புறப்பார்வை. நம்மளுடைய கண்கள் மூலமாக பார்க்கக்கூடிய அந்த பார்வை புறப்பார்வை. மற்றொரு பார்வை ஒன்றுக்கு அகப்பார்வை. அகப்பார்வை என்று சொன்னால் என்ன? நாம் உள்ளத்தால் விளங்கக்கூடியது.
நம் கண்களால் பார்க்கின்றோம். அந்த கண்களால் பார்ப்பதிலிருந்து நாம் விளக்கத்தை பெறுவது, அதுதான் என்னது? அகப்பார்வை. இந்த புறப்பார்வைக்கு குருட்டு பார்வைன்னு சொல்லலாம். ஒரு மனிதன் புறப்பார்வை பெற்று இருக்கின்றார், கண்ணை பெற்று இருக்கின்றார், நல்லா பார்க்கிறாரு. ஆனால் உண்மையை, சத்தியத்தை விளங்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவரிடத்தில் இல்லை என்றால் அவருக்கு கண்கள் இருந்தும் அவர் குருடானவர் தான். அவருடைய பார்வை குருட்டு பார்வை. யார் இந்த குருட்டு பார்வையை பெற்று இருக்கின்றார்களோ, புறப்பார்வையை பெற்று அகப்பார்வையை பெற்று இருக்கவில்லையோ, அது அவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. குருட்டு பார்வையை பெற்றிருக்கக்கூடியவர்கள், கண்ணிருந்தும் குருளாக இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய இழப்பை இந்த உலகத்திலே சந்திக்கின்றார்கள். சிலர்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான், அவரெல்லாம் குருடர்கள் என்று. இன்னும் சிலர்களை நாம் மறுஉலகத்தில் குருடர்களாக எழுப்புவோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். என்றால் இந்த குருடராக இருக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் கூறக்கூடிய அந்த மனிதர்கள் நாளை மறுஉலகத்தில் குருடர்களாக எழுப்புவோம் என்று யாரை குறிக்கின்றானோ அவர்களெல்லாம் மிகப்பெரிய தவறிலே திளைக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களே முதன்மையானவர்கள் யார் என்றால் நயவஞ்சகர்கள். நயவஞ்சகர்கள் சொல்ல யாரு? இங்கிட்டும் இல்லாம அங்கிட்டும் இல்லாம இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் மூமீன்களோடு அவர்களுக்கு வந்தாங்கன்னு சொன்னா எல்லா மீட்டிங்லாம் கலந்துக்குருவாங்க. ஆனா மூமீன்களை விட்டும் காபிர்கள் பக்கத்துல போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, நாங்கள் உங்களோட தான் இருக்கிறோம். மூமீன்களுடைய கூட்டத்தில் கலந்துக்கிட்டோமே, ஏன் கலந்துக்கிட்டோம் தெரியுமா? அவர்களை நாங்கள் கேலி பண்ணுவதாக, கேலி செய்வதற்காக நாங்கள் அங்கே போகிறோம், நான் உங்கள்கிட்ட தான் இருக்கிறோம் அப்படின்னு காபிர்களை பார்த்தா சொல்லுவாங்க. மூமின்கள்கிட்ட வந்து நாங்கள் உங்களோட தான் இருக்கிறோம் அப்படிம்பாங்க. இவர்களை பற்றி அல்லாஹ் தனது திருமறையிலே கூறுகிறான், ஒய்தா ஹலவு இலா ஷயாத்தீனிஹிம் காலு இன்னாமாக்கும் இன்னமா நஹ்னு முஸ்தஹ்சியூன். மூமின்களிடத்தில் இருந்து விட்டு காவிர்கள் பக்கத்தில் போனாங்கன்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, நான் உங்களோட தான் இருக்கிறோம், அவர்களை நாங்கள் கேலி செய்கின்றோம் என்று. இப்படிப்பட்ட நயவஞ்சகர்களை பற்றி அல்லாஹ் சூரா பக்ராவுல 18வது வசனத்தில் சொல்லி காட்டுறான், இவர்கள் சும்முன் புக்குமுன் அமியுன் ஃபஹும் லா யர்ஜிஊன். இவர்கள் செவிடர்கள், இவர்கள் ஊமையர்கள், இவர்கள் கண் பார்வையற்றவர்கள், குருடர்கள். குருடர்னு சொன்னா வெளிப்புற பார்வை குருடர்கள் அல்ல, அகப்பார்வை குருடானவர்கள், கண்ணிருந்தும் குருடாக இருக்கக்கூடியவர்கள் இந்த நயவஞ்சகர்கள் என்று அல்லாஹ் தனது திருமறையிலே கூறுகிறார். இந்த உலகத்தில் கூட நயவஞ்சகர்கள் இருக்கிறாங்க. யாரு? மூமின்களோடு இருப்பார்கள். மூமின்களோடு இருந்து மூமின்களோடு தொழுவோருவார்கள், பள்ளிவாசலுக்கு பயான்களை கேட்பார்கள், அவர்களுடைய மூமினானவர்களுடைய நல்லது தீயதிலே கலந்து கொள்வார்கள். இப்படி இருக்கக்கூடிய இவர்கள் இறை நிராகரிப்பாளர்களோட போய் அவருடைய விசேஷத்திலும் கலந்துக்குருவாங்க. கோயில் குளங்களுக்கு செல்வார்கள், அவர்களோடு சேர்ந்து அந்த நடவடிக்கையில கலந்து கொள்வார்கள். இன்னும் அவருடைய சுப துக்கங்களுக்கு போவார்கள், போய் என்ன செய்வாங்க? அதில் கலந்துக்குருவாங்க. அதாவது சும்மா வீட்டுக்கு போயிட்டு வர்றது கிடையாது, அவருடைய வழிபாட்டில் கலந்துக்கிறது. இப்படிப்பட்டவர்கள், இவர்களை கூட சொல்லலாம், இவர்கள் ஒரு நயவஞ்சகர்கள். ஏன்? மூமினாவும் இருந்துக்கிறாங்க, அங்கிட்டு காஃபிராவும் இருந்துக்கிறாங்க, எதிரையும் ஒரு நிலையான ஒரு தன்மை இல்லாதவர்கள். இப்படிப்பட்ட நயவஞ்சகர்கள் இக்காலத்திலும் இருக்கின்றார்கள். இவர்கள் அகக்குருடானவர்கள், புறக்குருட அல்ல, இவர்கள் அகக்கான்கள் குருடானவர்கள் என்று அல்லாஹ் தனது திருமறையிலே கூறுகிறார். அதுபோல இன்னொரு சில சாரார்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் மறுமையின் மீது சந்தேகம் கொள்ளக்கூடியவர்கள். நாமெல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கோம், நாமெல்லாம் மூமின்கள், அல்லாஹ் இருக்கின்றான் நம்புகின்றோம், அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்புகின்றோம், நபிமார்களை நம்புகின்றோம், மலக்குமார்களை நம்புகின்றோம், இறுதி நாளை நம்புகின்றோம், கியாமத்து நாளை நம்புகின்றோம். அதுபோல மறு உலகத்தையும் நாம் நம்புகின்றோம். மரணத்திற்கு பிறகு நாம் எழுப்பப்பட்ட கேள்வி கேட்கப்படுவோம், விசாரணை செய்யப்படுவோம். அந்த விசாரணையுடைய முடிவிலே ஒரு சொர்க்கமோ நரகமோ கிடைக்கும் என்று நாம் எல்லாம் நம்புகின்றோம். மூமினானவர்களிடத்தில் இப்படிப்பட்ட இந்த நன்மைகள், இப்படிப்பட்ட இந்த நம்பிக்கைகள் மிகவும் வலுவானதாக இருக்கணும். ஆனா ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, மூமின்னு சொல்லிக்கிறவாங்க, அவர்கள் என்ன செய்வாங்க? மறுஉலகத்தின் மீது உண்டான ஒரு சந்தேகத்திலேயே இருப்பார்கள். பலித்தாரக இல்முஹும் ஃபில் ஆகிரா, மறுஉலகத்தின் மீது உண்டான கல்வி அவர்களை சுருக்கி விட்டது. உலகத்தை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க,
மறுஉலகத்தை பற்றி உண்டான அறிவு அவர்கிட்ட இருக்காது. பல்ஹும் ஃபீ ஷக்கின் மின்ஹா, மறுஉலகத்தை பற்றி உண்டான சந்தேகத்தில் இருப்பாங்க. நானே சில மனிதர்களை சந்திச்சிருக்கிறேன். இவ்வளவு தவறு செய்யறீங்களே, அல்லாஹ் தஆலா மறுஉலகத்தை தண்டிக்க மாட்டானா, ஏன் அதெல்லாம் பயப்பட மாட்டேங்கிறீங்க என்று கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, மறுஉலகம் மௌத்தா போனதுக்கு பின்னால பார்க்க வேண்டியது, அதை இப்போ அதை பற்றி சிந்திக்க தேவையில்லை, அது இருக்கா இல்லையான்னா அப்புறம் பார்த்துக்கிறோம் அப்படிம்பாங்க. இப்படிப்பட்டவர்கள் ஈமானில் குறைவுடையவர்கள், ஈமானே அவர்களிடத்தில் என்ன இருப்பது கிடையாது. இவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான், மல்ஹும் மின்ஹா அமூன், அவர்கள் குருடர்கள். கண்ணு இருக்குது ஆனால் அகப்பார்வை இல்லை. எதை விளங்கணுமோ அந்த மறுஉலகத்தை விளங்கல. எதை விளங்கி இருக்கிறாங்க? யுலகத்தை மட்டும் விளங்கி இருக்கிறாங்க. இவர்களை அல்லாஹ் குருடர்களுடைய வரிசையிலே சேர்க்கின்றான். அதுபோல இன்னும் சிலர்கள் முன்னோர்களை பற்றி உண்டான படிப்பினையை பெறாதவர்கள். உலகத்துல இறுதியாக இறக்கப்பட்ட இந்த குர்ஆனிலே முன்னால் வாழ்ந்த நபிமாரோட சரித்திரத்தை பூரா அல்லாஹ் சொல்றான். இன்னும் சில நபிமார்களுடைய பெயரிலேயே சூறாக்கள் இறக்கப்பட்டு இருக்கின்றது. சூரத்து ஹூத் இருக்கு, சூரா யூசுப் இருக்கு, சூரா யூனுஸ் இருக்குது, அதுபோல சூரத்து முஹம்மது இருக்குது. பல நபிமார்கள், சூரத்துல அன்பியாண்டே ஒரு சூறா இருக்குது, நபிமார்களை பற்றி உண்டான சரித்திரங்களை சொல்லக்கூடிய சூறா அது. இந்த நபிமார்களுடைய சரித்திரங்களை எல்லாம் ஏன் சொல்லி காட்டுறான்னு சொன்னா, லகத் கான ஃபீ கஸஸிஹிம் லஇபரத்துல் லிஉலில் அல்பாப், அவர்களை பற்றி உண்டான அந்த நபிமார்களை பற்றி உண்டான சரித்திரத்தை கூறுவதன் மூலமாக அறிவுடையவர்களுக்கு படிப்பினை இருக்குது. அந்த முன்னால் வாழ்ந்த மனிதர்களுடைய சரித்திரத்தை நம்ம கேட்கும் போது என்ன செய்யணும், அவர்களெல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள், அந்த சமுதாயம் எல்லாம் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாதன் காரணமாக எத்தனை சமுதாயம் அழிக்கப்பட்டு இருக்கின்றது, அதெல்லாம் இந்த உலகத்தில் நடந்திருக்கு. இதையெல்லாம் நாம் நினைக்கின்ற பொழுது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஒரு படிப்பினை ஏற்படும் அப்படிங்கிற கவனி சொல்லி காட்டுறான். நீங்கள் உலகத்தை சுத்தி பாருங்கள், பல இடங்களுக்கு போங்க, முன்னால் வாழ்ந்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர் அழிக்கப்பட்டவர்கள் எப்படி அழிக்கப்பட்டார்கள், அதையெல்லாம் போய் உலகத்தை சுத்தி பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபதகூன லஹும் குலூபுன் யஅகிலூன பிஹா, அறியக்கூடிய உள்ளம் அவர்களுக்கு ஏற்படும், அல்லது அவர்களுக்கு கேட்கக்கூடிய தன்மை ஏற்படும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஃபைன்னஹா லா தஅமல் அப்சாரு வலாக்கின் தஅமல் குலூபுல் லதீ ஃபிஸ் சுதூர். இன்னொருவருடைய வாழ்க்கையின் மூலமாக படிப்பினை கிடைக்க பெறாதவர்கள், அவருடைய கண்கள் குருடாகிவிட்டது. கண்கள் குருடுன்னு சொன்னா வெளிப்புற பார்வை குருடாகல, வெளிப்புற பார்வை நல்லா தான் இருக்குது, ஆனால் அகக்கண் குருடாகிவிட்டது என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனம் சூரா ஹஜ்ஜிலே வருகின்றது, 46வது வசனமா. இப்ப முன்னால் வாழ்ந்தவர்கள் மீதுடைய வாழ்க்கையை நாம் படித்து பார்த்து அதன் மூலமாக படிப்பினை பெறவில்லை என்றால், அப்படி படிப்பினை பெறாதவர்கள் யார்? அவர்கள் குருடர்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றார். அதுபோல பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய நினைவற்றவர்கள், அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லாதவர்கள், உலகத்துல வாழ்றாங்க, எல்லாமே அவர்களுக்கு உலகத்தினுடைய விஷயங்கள் தான் ஆக்கிரமிச்சிருக்கு. அல்லாஹ்வை நினைக்கிறதுக்கு நேரம் இல்லை, மறுஉலகத்தை பற்றி நினைக்கிறதுக்கு நேரம் இல்லை, கபரை பற்றி உடைய வாழ்க்கையை பற்றி நினைப்பதற்கு நேரம் இல்லை, கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்கின்ற நிலையிலே வாழக்கூடியவர்கள். இவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், ஒமன் அஅரல அன் திக்ரி, என்னுடைய ஞாபகத்தை புறக்கணிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய ஞாபகமே இல்லாதவர்கள். இஸ்லாத்துல சில சமயோஜிதமான துவாக்கள் ஏற்படுத்தப்பட்டு இருக்கின்றது. வீட்டுக்குள் நுழையும் போது ஒரு துவா, வீட்டிலிருந்து வெளியில வரும்போது ஒரு துவா, பள்ளிவாசலுக்குள் நுழையும் போது ஒரு துவா, பள்ளிவாசல் இருந்து வெளியில வரும்போது ஒரு துவா, கடை வீதியில போகும்போது ஒரு துவா, கழிவறைக்கு நுழையும் போது ஒரு துவா, வெளியில வரும்போது ஒரு துவா, சாப்பிடுவதற்கு முன்னால ஒரு துவா, சாப்பிட்ட பிறகு ஒரு துவா, ஏன் ஆடை அணியும் போது கூட ஒரு துவா இருக்கு. இப்படிப்பட்ட துவாக்கள் எல்லாம் ஏன் இஸ்லாத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னா, எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுடைய ஞாபகம் இருக்க வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதுதான் திக்ரு, தொழுகை, குர்ஆன் ஓதுதல், தஸ்பீஹ் செய்தல், இதெல்லாம் செய்வதன் மூலமா அல்லாஹ்வுடைய ஞாபகம் நமக்கு வருது. ஒரு ஆள்கிட்ட அல்லாஹ்வுடைய திக்ரிலே ஈடுபடல, அல்லாஹ்வுடைய ஞாபகமே ஒரு ஆளுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா
அவர்களை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறா, ஃபைன்ன லஹு மஈஷத்தன் லன்கா, அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கு. இன்னும் வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா, நாளைக்கு மறுஉலகத்தில் அவர் குருடராக எழுப்புவோம். இப்ப அவர் கேட்பார், நான் குருடராக எழுப்பப்பட்டவர், லிம ஹஸரத்தனி அஅமா வகத் குன்து பஸீரா, எல்லாம் என்னையே இந்த உலகத்துல பார்வை இல்லாதவனா எழுப்பி இருக்கிற, நான் உலகத்துல பார்வை பெற்றிருந்தேன்ல, 2 கண்ணு கொடுக்கப்பட்டிருந்துச்சு, நல்லா நான் பார்த்தேன், அப்படி வாழ்ந்த என்ன இந்த உலகத்துல ஏன் என்னை குருடா எழுப்பியிருக்க அப்படின்னு கேட்கும் போது அல்லாஹ் சொல்லுவானா, அதத்துக்கு ஆயாத்துனா ஃபனசீதா வகதாலிகல் யௌம துன்சா, நம்முடைய அத்தாட்சி உனக்கு வந்துச்சு, இப்படி வாழணும் இப்படி வாழக்கூடாது அப்படிங்கிற வழிகாட்டுதல் உனக்கு வந்துச்சு, அதையெல்லாம் நீ மறந்து வாழ்ந்த, அந்த விஷயங்களெல்லாம் உன்னுடைய கவனத்துக்கு வந்தாலும் அதை புறக்கணிச்சு வாழ்ந்த, அதனால இன்றைய நாள் உங்களை நாம் மறந்து விட்டோம், குருடராக எழுப்பியிருக்கோம் அப்படின்னு. அல்லாஹ்வுடைய ஞாபகம் யாருடைய உள்ளத்துல இல்லை, அவர்களெல்லாம் கண் இருந்தும் குருடர்கள். கண்ணு இருக்குது, வெளிப்புற பார்வைலாம் தான் இருக்கு, ஆனால் அகக்கண் என்ன ஆயிடுச்சு, குருடாயிடுச்சு அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுபோல இறைவனை நிராகரிக்க கூடியவர்கள், அல்லாஹ்வே இல்லைங்கிறானா இல்லையா, அல்லாஹ்வை வணங்குவதை விட்டு அல்லாஹ்வை ஈமான் கொள்வதை விட்டு அல்லாஹ்வால் படைக்கப்பட்டு இருக்கக்கூடிய படைப்பிடங்கள், சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் இன்னும் கற்களையும் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட மனிதர்களையும், இன்னும் சொல்ல போனா விசஜந்துக்களை கூட சிலர் வணங்குறாங்க, அல்லாஹ் மட்டும் வணங்க மாட்டாங்க. எந்த உலகத்துல மனிதன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டான், எப்படி வேகமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது கண்டுபிடிச்சிட்டான். ஒரு மனிதன் தூரமாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இடத்துல உடனடியாக பேசணும், அதுக்கு உண்டான கருவியை கண்டுபிடிச்சிட்டான். கடல் ஆழ்கடலை தாண்டுவதற்கு, கடலின் மேலே செல்வதற்கு உண்டான வசதி வாய்ப்பை மனிதன் கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் மனிதனை படைத்து, இந்த பேரண்டத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வை மட்டும் அவன் கண்டுபிடிக்க முடியவில்லை, கடவுளை மனிதன் கண்டுபிடிக்கவில்லை. கடவுளை கண்டுபிடிக்காம உலகத்தில் சுகமாக வாழ்வதற்குண்டான அனைத்து சாதனங்களையும் மனிதன் கண்டுபிடித்து விட்டான். உண்மையான கடவுளை, ஒரே இறைவனான அல் இலாஹ், அந்த அல்லாஹ்வை புரியாமல் அறியாமல் யார் அல்லாஹ்வுடைய படைப்பிடத்தை வணங்கி கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவர்கள்லாம் குருடர்கள். புறக்கண் குருடல்ல, அவர்கள் அகக்கண் குருடர்கள். உலாய்கல்லதீனலானஹுமுல்லாஹ், அவர்களை அல்லாஹ் சபித்து விட்டான், ஃபஅஸம்மஹும், அவருடைய காதுகளை செவிடாக்கிட்டான். செவிடாக்கிட்டான் என்ன, காது கேட்கத்தான் செய்யும், ஆனால் ஹக்கா அவர்களுக்கு விளங்காது. வஅமா அபுசாரஹும், அவருடைய கண்களை குருடாக்கிட்டான். வெளிப்புற பார்வை நல்லா தான் இருக்கும், ஆனால் அகக்கண் குருடு இவர்கள் தான் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். அன்பானவர்களே, நாம் வெளிப்புற பார்வையை பெற்று இருக்கின்றோம், இந்த அளவிற்கு அகப்பார்வையை பெற்று இருக்கின்றோம். இந்த அகப்பார்வை எல்லாருக்கும் கிடைத்து விடாது, அதற்காக நாம் முயற்சி பண்ண வேண்டும். உலகத்துல நன்றாக வாழ்வதற்கு முயற்சி பண்றோம், எப்படி வீடு கட்டணும் நினைச்சா காணி உழைக்கிறோம், இப்படி பணம் சம்பாதிக்கணும் அதற்காக வேண்டி உழைக்கின்றோம், இப்படி வாகனம் வாங்குறது அதற்காக உழைக்கின்றோம், மகனை எப்படிப்பட்ட படிக்க வைக்கணும் அதற்காக வேண்டி உழைக்கின்றோம். ஆனால் எதற்காக வேண்டி உழைக்கிறதில்ல, மறுஉலகத்திற்காக வேண்டி உழைக்கிறதில்ல, அல்லாஹ்வை அறிவதற்காக உழைக்கிறதில்ல, மறுஉலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி உழைக்கிறதில்ல. இப்படிப்பட்டவர்கள் என்றால் இவர்கள் தான் அகப்பார்வை இல்லாதவர்கள், புறப்பார்வை மட்டும் பெற்றுக்கொண்டு அகப்பார்வை குருடானவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஆக நம்ம உலகத்துல வாழும் போது என்ன செய்யணும், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காண்பித்த வழியிலே நாம் நடந்தால்தான் நாளை மறுஉலகத்திலே வெற்றி பெற முடியும். இல்லாமல் அல்லாஹ் நாம் அனைவருக்கும் புறப்பார்வையை சரியாக ஆக்கியிருப்பதை போன்று அகப்பார்வையும் நமக்கு கிடைப்பதற்குண்டான வழிவகைகளை செய்வானாக என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹ்ரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் கமா அமர். وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பானவர்களே, இன்றைய நாளுடைய ஹுத்பாவிலே நாம் புறக்கண்கள் சரியாக பெற்றிருந்தோம், அகக்கண்கள் குருடானவர்கள் அவர்கள் யார் யார் என்கின்ற தலைப்பிலே நாம் பார்த்து வருகின்றோம்.
குர்ஆனை சிந்திக்காதவர்கள், குர்ஆன் உலகத்திலே எத்தனையோ விதமான வேதங்கள் அருளப்பட்டிருக்கின்றது. தௌராத், இஞ்சில், ஜபூர், இவைகளெல்லாம் குர்ஆனுக்கு முன்னால் கொடுக்கப்பட்ட வேதங்கள். இறுதி வேதமாக உள்ளது எதுவென்றால் இந்த அல் குர்ஆன். இந்த அல் குர்ஆன் கிடைக்கப்பெற்றும் அதை பற்றி சிந்திக்காதவர்கள், அந்த அல் குர்ஆனின் படி வாழாதவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். இவர்கள் யார் அப்படின்னா அவர்கள் தான் குருடர்கள். வெளிப்புற கண்கள் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் அகப்பார்வை இல்லாதவர்கள். இந்த குர்ஆன் ஏன் அருளப்பட்டிருக்கின்றது? அரபி மொழியில இருக்குது. அரபி மொழியில இருக்குது, நமக்கு தான் ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற காரணம் விட்டுறக்கூடாது. குர்ஆனை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஓதுவதற்கு நன்மை இருக்கின்றது, பார்த்து ஓதுவதற்கு நன்மை இருக்கு. அதுபோல இந்த குர்ஆன் நம்ம எப்படி பாவிக்கிறோம்? யாராவது மௌத்தாயிட்டான்னு சொன்னா கத்தம்பத்தியா ஓதுறதுக்கு அந்த குர்ஆன் அதை எடுத்து என்ன செய்வாங்க? குர்ஆனை பூரா படித்து முடிப்பாங்க, அவர்கள் பேலா ஈசால் சவாபு செய்வதற்காக. சில சூறாக்களை எடுத்துக்கொண்டு அந்த மௌத்தாவுக்கு ஓதுவாங்க. சூரா யாசீன் அவங்களுக்கும் மேல ஓதுறது. ஃபாத்திஹா சூரா, குல் சூறாக்கள், 3 குல் சூறாக்கள், இதை ஓதி என்ன செய்வாங்க? அவருடைய நாளில் ஹதியா செய்வாங்க. 3ஆம் நாள், 10வது நாள், 20ஆம் நாள், 30வது நாள், 40வது நாள், அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு இந்த குர்ஆனை என்ன செய்யறது? எடுத்து அவர்களுக்காக வேண்டி ஓதி ஹதியா செய்கிறாங்க. இதற்காக வேண்டிய இந்த குர்ஆன் அருளப்பட்டது. அல்லாஹ் தனது திருமறையிலே நாம் எந்த சூறாவை மௌத்தானவர்களுக்கு ஓதுறோமோ அந்த சூறாவிலே சொல்லி காட்டுறான், லியுன்திரமன் கான ஹய்யான், உயிராக உள்ளவர்களுக்கு நேர் வழி காட்டுவதற்காக வேண்டி அருளப்பட்டது. மௌத்தா போனவங்களுக்கு ஓதுறதுக்காக வேண்டி மட்டுமல்ல, உயிரா உள்ளவங்க எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அருளப்பட்டிருக்கு. யார் அருளியது? யார் நமக்கு கொடுத்தது? நமக்கு இந்த உடல் அமைப்பை அல்லாஹ் எந்த இறைவன் கொடுத்தானோ, இந்த உலகத்தை யார் படைத்தானோ, நம்மளுடைய பெற்றோர்களை, பிள்ளைகளை யார் படைத்தாரோ, அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மெசேஜ், ஒரு செய்தி தான் இது. இந்த செய்தி யாருக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? உலகத்தில் வாழக்கூடிய 800 கோடி மக்களுக்காக வேண்டியும், மனிதர்கள் இல்லாமல் ஜின்களுக்காக வேண்டியும் தான் அருளப்பட்டிருக்கின்றது. நம்மை படைத்த அல்லாஹ்வுக்கும் நமக்கு மத்தியிலே உண்டான ஒரு தொடர்பு இது அப்படின்னு சொன்னா இந்த குர்ஆன். இந்த குர்ஆன் அரபி மொழியில இருக்கு, அதை விட்டு நமக்கு தெரியாதுன்னு விட்டக்கூடாது. நமக்கு தெரியாத ஒரு மொழி ஆங்கில மொழி, தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி நம்மளுடைய பிள்ளைகளை இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கிறோம். ஏன்? அதை தெரிஞ்சாதான் உலகத்தில் போற எல்லா நாடுகளுக்கும் போகலாம். இன்னைக்கு எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்கு, செல்போன் ஆங்கிலத்தில் இருக்கு, கம்ப்யூட்டர் ஆங்கிலத்தில் இருக்குது, ஒரு பேங்க் போனா அங்க கொடுக்கக்கூடிய ஃபார்ம் ஆங்கிலத்தில் இருக்கு. அதனால ஆங்கில மொழியை படிக்கணும், காசு கட்டி படிக்க வைக்கிறோம். ஆனா இந்த குர்ஆனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய மெசேஜ் என்ன, அதை தெரிஞ்சுக்கிற வேணாமா? நாம் அரபி தெரியாங்கிற காரணம் விட்டுட்டு போயிடலாமா? அப்படி விடக்கூடாது. அந்த மொழியை தெரிந்து அதன் பிரகாரம் நாம் நடக்க வேண்டும். அந்த மொழியை தெரியாதவர்கள், அதன்படி நடக்காதவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்கள் குருடர்கள். அது ஜாக்கும் பசாயிரும் ரப்பிக்கும், உங்களுடைய அப்பிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பார்வையுடைய ஒரு செய்தி வந்திருக்கின்றது. யார் அதை உற்று கவனித்து அதன் பிரகாரம் நடக்கின்றாரோ அவர் பார்வையுடையவர். யார் அதன்படி நடக்கவில்லையோ அவர் பார்வை இல்லாதவர், அகப்பார்வை இல்லாதவர். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த உலகத்துல நம்மளுடைய புறப்பார்வைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை அகப்பார்வைக்கு கொடுக்கிறோமா? வயசு ஏற ஏற பார்வை கம்மியாகுது. என்ன செய்யணும்? பார்வை கம்மியாயிடுச்சுன்னு சொன்னா ஒரு வயதுல கண்ணாடி போய் போடுறோம், போட்டு பார்வை என்ன செய்யணும்? இப்ப தக்க வச்சுக்கிறோம். கண் பார்வை எதுனால வரும் சொல்றாங்க உலகத்துல, அது உண்மையோ பொய்யோ? கீரை சாப்பிட்டா கண் பார்வை இருக்கும், கேரட் சாப்பிட்டா கண் பார்வை நல்லா இருக்கும் சொல்றாங்க. அதையெல்லாம் செய்யறோம், கண் பார்வை நல்லா இருக்கணும், மௌத்து வர இன்னும் குறைய ஆபரேஷன் பண்றோம், அதுக்கு இன்னும் லென்ஸ் வைக்கிறோம். பார்வையை நாம் என்ன செய்யறோம்? பாதுகாக்கிறோம். ஆனால் நாம் அகப்பார்வைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இந்த வெளிப்புற கண் குருடாகி விடக்கூடாது, முக்கியத்துவம் கொடுக்கிறோமே. அகப்பார்வை குருடா இருக்குது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோமா? ஆனா இல்ல. அகப்பார்வை என்பது ஒரு மனிதனுக்கு எதனுடைய அடிப்படையிலே வரும்? மார்க்க கல்வி, ஞானத்தினுடைய அடிப்படையிலே வரும். கல்வியை பெற வேண்டும், அந்த கல்வியின் மூலமாக ஞானத்தை பெற வேண்டும், அந்த ஞானத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய இரட்சத்தை பெற வேண்டும்.
அல்லாஹ்வுடைய அச்சம் என்னைக்கு இருக்குதோ அந்த மனிதன் நல்வழியிலே நடக்க ஆரம்பிப்பான். நல்வழியிலே நடந்தோம் என்றால் நம்முடைய இவ்வாழ்வும் நன்றாக இருக்கும், மறுவுலக வாழ்வும் நன்றாக இருக்கும். ஆக அன்பானவர்களே, நம்மளுடைய வெளிப்புற பார்வை எப்படி இருந்தாலும் அதை நாம் உலகத்திலே வாழ்ந்து விடலாம். ஆனால் நாம் அறிய வேண்டிய அந்த அகப்பார்வை என்பது, இருக்க வேண்டிய அகப்பார்வை என்பது குருடாகிவிட்டது என்றால் நாம் மறுவுலக வாழ்வு என்பது நமக்கு மிகவும் சோகமானதாக, வேதனை நிறைந்ததாக ஆகிவிடும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மளுடைய அந்த மோசமான நிலையிலிருந்து, நரகத்திற்கு செல்லும் அந்த மோசமான நிலையிலிருந்து நம்மை காப்பாற்றி இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுதே இரண்டு விதமான பார்வையும், புறப்பார்வையும் அகப்பார்வையும் உடையவர்களாக நம்மை ஆக்கி நாளை மறுவுலகத்திலே சுவனையும் செல்லக்கூடிய நற்பேற்றினை தந்துள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم وأقول هذا وأستغفره عني وعن جميع المسلمين والمؤمنين أجمعين واستغفروه إنه هو الغفور الرحيم.